நானே இப்படி போயிட்டு வந்தேன் அப்படி தப்பு பண்ணேன்னு சொல்லி அவரும் பார்க்கல. எங்களோட மனசு பிடிச்சிக்கிச்சு. அதான் வந்து முதல்ல நீங்க எல்லாரும் நிறைய பேர் இந்த லவ் பண்றவங்களாம் பிரியிறீங்க அப்படின்னா அது என்ன தெரியுமா காரணம்? லவ் பண்றத அந்த மனசை மட்டும் பாருங்க. நம்பணும் முதல்ல. இப்ப நான் இருக்கேன். இவர் இருக்காருல்ல, ஒரு 100 பொம்பளைய சத்தியமா சொல்றேன். 100 கூட வேண்டாம். ஒரு 10 பொம்பளைய எப்படி சொல்றது? ஒரு நிர்வாணமா இவர் முன்னாடி விடுங்க. அவள சத்தியமா ஒரு தப்பான பார்வை கூட அவர் பார்க்க மாட்டார். அவருக்கு எதுவுமே தோணாது. நான் கேரண்டி குடுப்பேன். இல்ல சிக்கா போய் அவள்ட்ட படுத்துட்டேன், இத பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன்னு மட்டும் நீங்க சொல்லுங்களேன். நீங்க முருகன் முன்னாடி சூடத்தை ஏத்தி சத்தியம் பண்ணா கூட நான் நம்பவே மாட்டேன். ஏன்னா நான் முழுசா அவர நம்புவேன். அதே மாரி தான் என்னைய. ஏதாவது ஒரு ஆம்பளம் கிட்ட போய் பேசினாலோ, இல்ல ஏதாவது ஒண்ணு ஒரு 10 ஆம்பள கூட்ட போயிட்டு இந்த மாதிரி அவ சூர்யா அங்க படுத்துட்டா, அங்க போயிட்டா, இங்க வந்துட்டா, இது பண்ணிட்டான்னு சொல்லுங்க. அவர் நம்பவே மாட்டார். நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வச்சிருக்க ஒரே நம்பிக்கை, ஏன்னா நாங்க சத்தியம் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரியாம நீ துரோகம் பண்ணக்கூடாது, உனக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன்னு முருகன் முன்னாடி நாங்க வச்சு பண்ணின சத்தியம். அதனால நான் அவர் எங்க போனாலும் வச்சாலும் எதையும் கண்டுக்க மாட்டேன். முதலாவது வந்து